ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். இந்த வாரம் நாம் காணும் பதிவு இறை நாமம் ஜபிக்கும்போது இருக்க வேண்டிய மனநிலை பற்றி சுவாமி முக்தானந்தாஜி அவர்கள் அருளியவை. இறை நாமம் ஜெபிக்கும்போது இருக்க வேண்டிய மனநிலை. அன்பே வடிவான இறைவா, உன் புனித நாமம் என் நாவில் உதிக்கும்போதும் அது என் இதயத்தில் ஒலிக்கும்போதும் கீழ்காணும் சிந்தனைகள் எனது மனதில் நிலைத்து நிற்கட்டும். 1. நம்பிக்கை மற்றும் பக்தி. இறைவனின் பாதங்களை நம் இதயத்தில் இறுகப் பிடித்து கண்ணீர் பெருக்கி அவரை அன்னையாய் தந்தையாய் எண்ணி ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்தால் கன்றின் குரலை கேட்ட தாய் பசுவைப் போல நம் தெய்வீக அன்னையான இறைவன் நம்மை வாரி அணைக்க ஓடி வருவது திண்ணம். இதை உணர்ந்து நாம ஜபம் செய்யும்போது என் நம்பிக்கையும் அன்பும் ஆழமாக இருக்கும்படி அருள் புரிய வேண்டும். கிளிப்பிள்ளை போல உணர்வில்லாமல் நாம ஜபம் செய்யாமல் உயிர்ப்புடன் கூடிய ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடாக எனது நாம பஜனை அமையட்டும். 2. ஆதி மூலத்தை உணருங்கள். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எனக்கும் ஆதியாகவும் ஆதாரமாகவும் விளங்குவது நீயே என்பதை எப்பொழுதும் என் நினைவில் கொள்ள அருள் புரிவாய். மரத்திற்கு மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் வேர் இருப்பதைப் போல வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட சூட்சமமாக கண்ணுக்கு புலப்படாமல் எங்கும் என்னுள்ளும் அனைத்திற்கும் மூலமாக மகாசக்தி இருப்பதை எப்போதும் சிந்தை செய்வேனாக. 3. உள்ளிருக்கும் மெய்ப்பொருளை அறிந்துணருங்கள். இறந்த உடலுக்கு கண், காது, மூக்கு இருந்த போதிலும் அவற்றை கொண்டு எதையும் உணர முடியாது. எனவே அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு மகா சக்தி உயிராகவும் புத்தியாகவும் விழிப்புணர்வாகவும் அறிவாகவும் இருப்பதை உணர்ந்து அந்த உயிர் சக்தி எனக்குள் இருப்பதை எப்போதும் சிந்தை செய்வேனாக. 4. கருணை வள்ளலான இறைவனுக்கு நன்றி. இயற்கை அன்னை வழியாகவும் படைப்பின் எல்லா வடிவங்களின் மூலமாகவும் நான் பெறும் வசதி வாய்ப்புகள் அனைத்தும் இறைவனின் எல்லையற்ற கருணையாலேயே கிடைக்கிறது. தெருவோரங்களில் வீடு வசதியின்றி நலிவடைந்த மக்கள் வசதியற்று இருக்கும்போது எனக்கு நல்ல உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகளை கேட்காமலே தாராளமாக வாரி வழங்கும் பரம்பொருளின் கருணையை எப்போதும் நன்றியுடன் சிந்தை செய்வேனாக. 5. இறை நாமமும் உருவமும் சரியாக புரிந்து கொள்ளுதல். பரம்பொருளே, உனக்கு நாமமும் உருவமும் இல்லாவிட்டாலும் நான் ஒரு நாமத்தில் ஓர் உருவத்தில் அழைக்கும்போதும் தியானிக்கும் போதும் அந்த நாமத்தில் அந்த உருவத்தில் எனக்கு அருள்மழை பொழிவதோடு அன்புடன் என் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கும் கருணையை எப்போதும் சிந்தை செய்வேனாக. 6. என் நிஜ சொரூபத்தை உணர்தல். ஒரு நபர் மகனாக, தந்தையாக, மருமகனாக, சகோதரனாக, நண்பனாக, எதிரியாக என பல பாத்திரங்களை வாழ்க்கையில் வகித்த போதிலும் அத்தனை வேஷங்களும் தூக்கத்தில் காணாமல் போய்விடுகிறது. தோன்றி மறைவது நிலையானதல்ல. நாம ஜபம் எனது பொய்யான அடையாளங்களை நீக்கி என் ஆன்மீக மையமாகவும் எனது உண்மை இயல்பாகவும் விளங்குவது நீரே என்பதை எப்போதும் சிந்தை செய்வேனாக. 7. உன்னுடைய எல்லையற்ற இருப்புணர்வு. மனம் சஞ்சலப்படும்போது நிம்மதியை இழக்கிறேன். உன்னை சரணடையும் போது அமைதியை, மௌனத்தை, நிறைவை எனக்குள் உணர்கிறேன். எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்த, சர்வ வல்லமை படைத்த நீரே எனக்குள் அமைதியாகவும் மௌனமாகவும் நிறைவாகவும் உறைந்துள்ளதை எப்போதும் சிந்தை செய்வேனாக. 8. உன் இஷ்டம் என் இஷ்டம். நான் செய்கிறேன் என்று நினைக்கும்போது பலனில் பற்று ஏற்பட்டு அதனால் துன்பங்கள் தோன்றுகின்றன. அனைத்தும் உன் செயலே என்று எண்ணும்போது
பலனில் பற்றில்லாமல் போகிறது. எல்லாம் உன்னுடையது. அனைத்து இயக்கமும் உன்னுடையது. எல்லாம் உன் சித்தப்படியே நடக்கிறது என்பதை உணர்ந்து எப்போதும் சிந்தை செய்வேனாக. 9. தெய்வத்துடன் நெருங்கிய உறவு. எல்லாம் வல்ல இறைவா, நான் எங்கு சென்று உன்னை வழிபட்டாலும் உண்மையில் என் அகத்தில்தான் வழிபாடு நடக்கிறது. எனவே நீ எப்போதும் எனக்குள் மிக நெருக்கமாகவே இருக்கிறாய். உன்னை நினைவில் கொள்ள நான் செய்யும் நாம ஜபம் என் இதயத்தை மென்மையாக்கி நமக்குள் நெருக்கத்தை வளர்க்கட்டும். என் அகமும் புறமும் அதற்கு ஒத்திசைவாக மாறட்டும். உனது அருளால் என்னால் நாம ஜபம் செய்ய முடிகிறது என்பதை எப்பொழுதும் சிந்தை செய்வேனாக. 10. சேவையும் அர்ப்பணிப்பும். என் வாழ்க்கை உனக்கு அர்ப்பணமாகட்டும். அன்பினால் செய்யும் சேவைகள், பரிபூரண செயல்கள், ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் என அனைத்தையும் உனது பாதங்களில் சமர்ப்பிக்கும் பணிவு எனக்கு வரட்டும். உனது படைப்பிற்கு பணிவன்புடன் சேவை செய்யும் மகிழ்வான மனநிலை உனது எல்லையற்ற அருளால் எனக்கு வாய்க்கட்டும். 11. யாவும் புனிதமே. எதுவும் சிறியதல்ல, அற்பமானதல்ல, எல்லாமும் உன்னிடமிருந்தே வந்தது. ஒவ்வொன்றும் உனக்கே சொந்தமானது என்பதை எப்போதும் என் நினைவில் இருக்கட்டும். இன்பம், துன்பம், சுத்தம், அசுத்தம், சிறியது, பெரியது என எதையும் பிரித்து பார்க்காமல் அனைத்தையும் உனது சொரூபமாகவே எண்ணி சிந்தை செய்வேனாக. 12. அன்பு வட்டத்தை விரிவாக்குதல். என் உறவு, என் பொருட்கள், என் வசதி போன்றவைகளுக்கு நான் என்னை அறியாமல் முக்கியத்துவம் கொடுத்து குறுகிய வட்டத்தில் இருந்து வருகிறேன். அன்பு வட்டம் சிறியதாக சிறியதாக மகிழ்ச்சியும் குறைகிறது. நாமத்தின் மூலம் நான் என்பதிலிருந்து நாம் எனவும், இறுதியில் நாம் என்பதிலிருந்து நீயே எனவும் எனது அன்பு வட்டம் பிரபஞ்சம் அளவுக்கு விரிவடையட்டும். எல்லா உயிர்களிலும் உனது இருப்பை உணர்ந்து சிந்தை செய்வேனாக. ஓ இறைவா, ராமநாமத்தின் ஒவ்வொரு உச்சரிப்பும் என்னை உன்னிடம் நெருக்கமாக்கட்டும். என் உள்ளத்தில் உனது இருப்பை உணரும் விழிப்புணர்வை அருளட்டும். உனது அன்பில் என்னை முழுமையாக கரைந்திடச் செய்யட்டும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.